அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் மாற்றத்தின் நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ பஸ்க்கு நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை சுவாமி சுப்பிரமணியர் ஆலயம் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலங்க. இந்த திருத்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உலக அளவில் ஏதேனும் ஒரு வகையில் சமுதாயத்தில் ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். வரக்கூடிய நிகழ்வை முன்கூட்டியே அறிவிப்பதற்கு ஒரு சான்றாக விளங்குவதாக அந்த பொருள் வைக்கப்படுது. அந்த பொருள் முருகப்பெருமானை நேரடியாக பக்தரினுடைய கனவுல தோன்றி ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்க சொல்வதாக குறிப்பாக உணர்த்துவார். அதுதான் அந்த ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்படும். அது இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இதனுடைய நேரத்தில் கிரக அமைப்பு ரொம்ப மகத்துவம் பெற்று தான் பார்க்கப்படுது. அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் வெளிப்பட்டாலும் கூட ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாக இருக்கப்பெறும். ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு சில சிக்கல்கள் போராட்டங்களை ஏற்படுத்தினாலும் முருகப்பெருமானினுடைய அருள் தங்களுக்கு பரிபூரணமாக இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இந்த காலத்தை நீங்கள் சமாளித்து விடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியம் ரீதியாக எந்த பிரச்சனையும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகும். அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் கிடைக்கலாம். விஐபிக்களுடைய நட்பு கிடைக்கலாம். பெரியவர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிப்பீங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இருக்க பெற்றாலும் தங்களுடைய சுற்று வட்டாரத்தில் நட்பு வட்டாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. சக மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. அவர்களிடத்தில் எந்தவித விவாதமோ வாக்குவாதமோ செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் சில சுப கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமான நிலையில் பெயர்ச்சியானதுனால உங்களுக்கு இந்த காலம் ஒரு சுமாரான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வேலை செய்யக்கூடிய இடத்துல அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக கூர்மையான ஆயுதங்கள், கெமிக்கல் தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க, சமையல் அறையில் வேலை செய்பவர்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டாம். கவனத்தோடு செயல்பட்டாலே போதுமான ஒன்று. வார்த்தையிலையும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அனாவசியமாக பேசுவதை குறைத்து கொண்டாலே இந்த காலம் நிறைய சாதிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் சுப கிரகங்களினுடைய அமைப்பு
தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக நீங்கள் நிறைய வேலைகளை இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் மற்றொரு விஷயம் வந்து ஒரு குறுக்க நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது இன்னொரு விஷயம் அது தடையாக வந்து நிற்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சூழ்நிலைகள் வந்து தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியும். நிதானமாக எல்லா வேலைகளையும் வந்து தங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாள் கஷ்டத்தில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் நல்ல பெயர் பலருக்கும் கிடைக்க பெறலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம், சலுகைகள் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தாங்க போகும். அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள். உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. மற்றபடி எல்லாம் தங்களுக்கு வந்து இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. கூடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட், ஹெல்மெட் போன்ற உயிர்காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்த வேண்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும். சுப செலவுகள் ஏற்படும். தங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் திறமையாக சிந்திப்பீங்க. எளிதில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்று. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட பாருங்க. வாடிக்கையாளரையோ அல்லது பார்ட்னரையோ நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. நிதானமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி காண்பீங்க. இந்த வேலைகளை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்ப நிலையிலையும் இருப்பீங்க. இருந்தாலும் குழப்பத்தை எல்லாம் தாண்டி தங்களுடைய கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க. நிதி நிலைமை கணிசமாக உயர ஆரம்பிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலனும் கிடைக்கப்பெறும். எதிர்கால சேமிப்பு உயர வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷம் ஓரளவுக்கு இரட்டிப்பாகலாம். அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இருப்பினும் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம். எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது. 4 பேர் மத்தியில் தங்களுடைய பேச்சு மட்டும்தான் ஈடுபட வேண்டும் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. அடம் பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். உறவுகளோடு வெட்டு கொடுத்து நடந்தால் பிரச்சனைகள் கிடையாது. வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் நிதானமாக சிந்திக்க நேரமே இருக்காத வகையில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒரு குழப்பமான மனநிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறலாம். அதே சமயம் மற்றொரு புறம் வந்து ஓட்டமோ அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் தலை மேல பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே செய்து முடிப்பதற்குள்ள ஒரு வழி ஆயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எப்படி முடிஞ்சது
அப்படின்னு தெரியாது. பிஸியான காலகட்டத்தில் வேலையையும் வியாபாரத்தையும் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற குழப்பம் மற்றொரு புறமும் நீடிக்கலாம். கொஞ்சம் பணம் இந்த காலகட்டத்தில் செலவாக செய்யும். சுப செலவுகளை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்க. பொறுமையாக சிந்தித்து செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே அலட்சியமோ அவசரமோ இருக்கவே கூடாது. இதுவே தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வரலாம். அதனால உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் ரொம்பவும் கண்டிஷனோடு நடந்து கொள்வீங்க. நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தங்களிடம் வேலை செய்பவர்களை மிகவும் அதிகாரத்துடனும் நடத்துவீங்க. சரியான நேரத்தில் சரியான முறையில் எல்லா வேலையையும் நடத்தி முடிக்க போராடுவீங்க. இதனால் சின்ன சின்ன எதிரி தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது.